أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் உள்ள துவாக்கள் மற்றும் திக்ருகளை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இஸ்லாத்தின் அடிப்படையை தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்தின் அடிப்படையான தூண்கள் எத்தனை, அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ புதுசா இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றவங்களுக்காகவும் குழந்தைகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இஸ்லாத்தின் அடிப்படையான தூண்கள் மொத்தம் 5. இந்த 5 விஷயங்களை பத்தியும் ஒண்ணா சின்ன விளக்கத்தோட பார்க்கலாம் வாங்க. இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அடிப்படை கொள்கை அப்படின்னா ஓரிரை கொள்கை. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கறத நம்ம முழுசா நம்புறதும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிறதுக்கு நம்ம சாட்சி சொல்றதும் தான் ஓரிரை கொள்கை. இதுதான் இஸ்லாத்துடைய மிக மிக முக்கியமான அடிப்படை கொள்கையா இருக்கு. இதுதான் முதல் தூண். இஸ்லாத்துடைய 2வது மிக முக்கியமான தூண் தொழுகை, சலாத். ஒவ்வொரு முஸ்லிம் மேலையும் 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு. ஃபஜ்ர், லொஹர், அசர், மஹ்ரிப், இஷா, இந்த 5 வேளை தொழுகையும் ஒரு முஸ்லிம் கட்டாயமா தொழுகணும். தொழுகைய சரியான நேரத்துல சரியான முறையில நிதானமா மிக பணிவோட நிறைவேற்றணும். இதுதான் 2வது தூணா இருக்கு இஸ்லாத்துல. இஸ்லாத்தின் 3வது முக்கியத்துவம் ஜகாத். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வசதி படைத்த எல்லா முஸ்லிம்களும் தன்கிட்ட இருக்கிற சொத்தின் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஏழைகளுக்கு வரியா கொடுக்கணும். பொதுவா இந்த ஜக்காத்தானது ரமலான் மாசம் கணக்கிட்டு கொடுக்கப்படுது. ஒரு முஸ்லிம் தனக்கு அந்த வருஷம் முழுசும் இருந்த நிலையான சொத்துக்கள் எவ்வளவோ அதன் அடிப்படையில தான் இந்த ஜக்காத்து வரியானது கணக்கிடப்பட்டு கொடுக்கப்படுது. இது இஸ்லாத்தோட மிக முக்கியமான தன்மையாவும் இருக்கு. 4வதா நம்ம பார்க்க போற இஸ்லாத்துடைய தூண் நோன்பு. இஸ்லாமிய மாதங்கள்ல புனிதமிக்க மாதமான ரமலான் மாசம் முழுவதுமே நோன்பிருப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமையா இருக்கு. ரமலான் மாசம் முழுவதுமே நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல அமல்கள் கூட மிகப்பெரிய கூலியை பெற்றுத்தரக்கூடியதா இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த நோன்பானது இறைவனிடமிருந்து நேரடியான நன்மைகளை நம்மளுக்கு பெற்றுத்தரக்கூடியது. இந்த நோன்பை நோக்கிற முறை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாவிற்காக ரமலான் மாசம் நோன்பு நோக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்தை மனசால நினைச்சு ஃபஜ்ர் நேரத்திலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் உணவு உண்ணாம நீர் அருந்தாம நோன்பை முறிக்கக்கூடிய எந்தவித காரியத்துல ஈடுபடாம இருக்கிறது தான் நோன்பாகும். இஸ்லாத்தின் 5வது மிக முக்கியமான விஷயம் ஹஜ், புனித பயணம். மக்காவுல இருக்கிற இறைவனின் புனித ஆலயமான ஹரம் ஷெரீஃபுக்கு பயணம் செய்யறது தான் இந்த புனித பயணம். இந்த ஹஜ் பயணம் செய்யறது எல்லா முஸ்லிம்களின் மீது கட்டாய கடமை இல்லைனாலும் யாரெல்லாம் வசதி படைத்தவர்களோ யாரெல்லாம் போகக்கூடிய சக்தி உடையவர்களோ அவர்கள் மீது கடமையா இருக்கு. வாழ்நாள்ல ஒரு முறையாவது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போய் தவா பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்நாள் கனவு. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இந்த வீடியோல நம்ம இதுவரை இஸ்லாத்தின் மிக முக்கிய அடிப்படை விஷயங்களான ஓரிரை வழிபாடு, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ் இதை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை கொடுத்து நம் ஈமானில் உறுதியை தருவானாக. நேர்வழி பெற்றவர்களாக நம்மை ஆக்கி இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.